அனைவருக்கும் வணக்கம். எனது யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நான் ஃபிசிக்ஸ் டீச்சர் பிபிகேஷன். இன்றைக்கு நான் என்னென்னு சொன்னால், ஏ லெவலில் மாணவர்கள் என்ன பாடப்பிரிவை தெரிவு செய்கிறது என்றது சம்பந்தமான சில விளக்கங்களை அளிக்கலாம் என்று முன் வந்திருக்கிறேன். உண்மையாக நேற்றிரவு ஓ லெவல் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகியிருக்குது. ஓ லெவலில் 9A 8AB இவ்வாறு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த மாணவர்களுக்கும், எவரேஜான ரிசல்ட்ஸ் எடுத்த மாணவர்கள் அனைவருக்கும், அதே போல் ஃபெயில் பண்ணின மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஃபெயில் பண்ண மாணவர்கள், சில மாணவர்கள் ஒரு கணிதத்தில் ஃபெயிலாக இருக்கலாம், விஞ்ஞானத்தில் ஃபெயிலாக இருக்கலாம், அல்லது இங்கிலீஷில் ஃபெயிலாக இருக்கலாம். இன்னும் நீங்கள் 2வது முயற்சித்து எடுத்து வார முறை ஏ லெவலில் படிக்கிறதுக்கு தயாராகுங்கள், அல்லது எடுத்து தரலாம். இப்போ சில ஸ்கூல்ஸில் நீங்கள் ஓ லெவல் ரிசல்ட்ஸை ஏ லெவலில் படித்து கொண்டு எடுத்து தரலாம்னு சொல்லுவாங்க. அப்படியே ட்ரை பண்ணுங்க. அதுக்காக இப்போ ஓ லெவலில் ஃபெயில் ஆகிட்டோமே, வாழ்க்கையை போயிட்டேன்னு சொல்லி யாரும் கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ ஓ லெவல் ரிசல்ட்ஸ் எங்களது ரிலீஸ் ஆகிருக்குது. இப்போ நான் முதலாம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரையும் படித்து பல எக்ஸாம்ஸ், அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்ஸ், ஏன்னா கிரேட் 5ல் ஸ்காலர்ஷிப், இப்போ ஓ லெவல், இப்படியான எக்ஸாம் எல்லாம் எடுத்து இதில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து போய் நாங்கள் வந்திருக்கிறோம் இவ்வளவு தூரத்துக்கு இப்போ ஏ லெவலுக்கு என்ன பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஏ லெவல்ஸ் தான் எங்களோட ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஒரு மாணவரை வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. வாழ்க்கைன்றது நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், உங்களோட எதிர்காலத்து தொழில் வாய்ப்பு என்ன, அல்லது நீங்கள் பல்கலைக்கழகம் போகிறதுக்குரிய ஒரு உங்களுக்கு வழி, எல்லாத்தையும் வழிவகுக்கிறது இந்த ஏ லெவல் ரிசல்ட்ஸ். ஆகவே இந்த ஏ லெவலில் பாடங்களை தெரிவு செய்யக்குள்ள மிகவும் தெளிவோடு தெரிவு செய்ய வேணும். என்ன சொல்ல வரணுன்னு சொன்னால், இப்போ உண்மையாக இலங்கையை பொறுத்தவரையில் எங்களோட சிஸ்டத்தில் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட், ஒரு மாணவருக்கு அவர் எந்த ஸ்ட்ரீமில் நல்ல கெட்டிக்காரால் அல்லது எந்த துறையில் அவர் ஒரு வல்லுநர்ன்றதை அளவிடுறதுக்கு பாடசாலை மட்டத்தில் எந்த ஒரு அளவீடும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னால், இப்போ ஒரு பிள்ளை ஏ லெவலுக்கு வரப்போகுதுன்னு சொன்னால், அந்த பிள்ளை மேத்ஸை தெரிவு செய்கிறதா, பயோவை தெரிவு செய்கிறதா, கொமர்ஸை தெரிவு செய்கிறதா, ஆர்ட்ஸை தெரிவு செய்கிறதான்றதை ஒரு 100% அல்லது 90% நிர்ணயிக்கூடிய காரணிகள் குறையும். அது உண்மையாக எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் பிள்ளைக்கும் தெரியாது, பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, டீச்சர்ஸுக்கும் தெரியாது. இதுதான் முதலாவது பிரச்சனை. இப்போ நாங்கள் மேலத்திய நாடுகள், இப்போ அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் எடுத்து பார்த்தால், நீங்கள் கிரேட் 1லிருந்து ஓ லெவல் வரை படிக்கக்குள்ள உங்களோட ரெக்கார்ட்ஸ், நீங்கள் எந்த துறையில் நீங்கள் கூடுதலான ஆர்வம் காட்டுறீங்க, எந்த துறையில் நீங்கள் கூட மார்க்ஸ் எடுக்கிறீங்க, எந்த துறையில் நீங்கள் இலேசாக நீங்கள் புள்ளிகளை பெறுறீங்க, எந்த துறையில் ஆர்வம்ன்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவாங்க. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போனாலும், இப்போ கனடாவை எடுத்தால், கனடாவில் நீங்கள் ஒரு ஸ்கூலில் இருந்து ஒரு மாநிலத்தின் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னு, எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பரோ ஒன்று தருவாங்க. அந்த நம்பரை டைப் பண்ணால் உங்களோட ப்ரோக்ரஸ் அவ்வளவும் வரும். ஆனால் இலங்கையில் இன்னும் அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. இதனால் உண்மையாக ஒரு மாணவருக்கு எந்த ஸ்ட்ரீம் அவர் தகுதியானவர்ன்றதை 100% அல்லது 90% தீர்மானிக்கிறது கடினமாக இருக்கு. இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டால், இப்போ பழைய காலங்களில் ஒரு 2000க்கு முதல் ஓ லெவல் ரிசல்ட்ஸை பார்த்தோம்னால் 2D 5C S அப்படி 1D 3D 4D 4C எல்லாம் எடுத்தால் அவங்க பெரிய கட்டிக்காரங்க. இப்போ நீங்கள் உள்ள பெரிய கன்சல்டன்ட் டாக்டர்ஸ் மாற, அல்லது பெரிய இன்ஜினியர்ஸ் மாற, அல்லது ப்ரொஃபஸர்ஸ் மாற, அவங்கள பார்த்தீங்கன்றால், அவங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ்களை பார்த்தீங்கன்றால் எல்லாரும் 80 எடுத்தவங்க இல்லை,
3D 4D 5D 2D இப்படி எடுத்தவங்க. ஆனால் இந்த காலகட்டம் இப்போ பார்த்தீங்கன்னால் யாரை கேட்டாலும் 9A 8AB என்று இருக்கு. இதுக்குரிய காரணம் ஒன்று டெக்னாலஜி வளர்ச்சியோட பிள்ளைகள வளர்ச்சியும் கூடியிருக்கலாம். ஆனாலும் பிள்ளைகள கல்வி வளர்ச்சி கூடியிருக்கலாம். ஆனாலும் இப்போ வந்து எங்களோட கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்றால் ஓலவெல்ல வந்து அதை கொஞ்சம் பழைய முறையை விட கொஞ்சம் எளிதாக்கி ஏலவெல்ல மிகவும் டைட் ஆக்குது. அதனால தான் இப்போ ஓலவெல்ல 9A எடுத்த பல மாணவர்கள் ஏலவெல்ல பயோ மேத்ஸ் ஸ்ட்ரீமில் ஓலெஃப் எடுக்கிறாங்க, ஓரஸ் எடுக்கிறாங்க, 2S எடுக்கிறாங்க. மற்றது நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் ஒரு மேத்ஸ் படிக்க வாரீங்கள். உண்மையாக மேத்ஸ் படிக்க வாரது என்னது, நான் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும். அல்லது நீங்கள் ஒரு பயோ படிக்க வாரீங்கள். பயோ படிக்க வாரதுன்னா நான் ஒரு டாக்டராக வர வேண்டும். யாராவது நான் ஒரு பிஎஸ்சி முடித்து ஒரு டீச்சராக வரணுமெண்டு அல்லது நான் ஒரு நர்ஸாக போகணுமெண்டு பயோ படிக்க வாரீங்களா? இல்லை. ஏன்னா அல்லது யாராவது என்ஜினியரிங் படிக்க வார நீங்கள் நான் வந்து இதே வாரதான் ஒரு ஃபிசிக்கல் சயின்ஸ் செய்ய வேணும் அல்லது வேற ஒரு சின்ன கோர்ஸ் ஒன்று செய்ய வேணும் என்று சொல்லி வாரீங்களா? இல்லை தானே. எல்லாரும் வந்து வாரது ஹை ரிசல்ட்ஸ் எடுத்து என்ஜினியராக வர வேணும், டாக்டராக வர வேணும் என்று இதுதானே. ஆகவே எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் இப்படி என்ஜினியர் டாக்டராக வாரன்னு சொன்னால் ஹை காம்படிஷன் என்று சொன்னால் எங்களது போட்டி பரீட்சை லெவல். இப்போ லண்டன் A லெவல் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது போட்டி பரீட்சை இல்லை. இப்போ நீங்கள் லண்டன் A லெவல் வந்து கேள்விகள் கேட்குறதெல்லாம் டைரெக்டாக கேட்பாங்க. பட் எங்களதில் வந்து லாங்குவேஜுக்குள்ளாலேயே சுற்றி கேட்பாங்க. இப்போ எங்களோட A லெவலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஐக்யூ நாலேஜும் தேவை, அதே நேரம் உங்களுக்கு உங்களோட குறிப்பிட்ட பாடம் சம்பந்தமான நல்ல தேர்ச்சியும் வேணும். மற்றது எங்களோட எக்ஸாம் வந்து 2 வருஷம் படித்தது ஒரே அடியாக 3 மணித்தியாலத்தில் உங்களை மதிப்பிடுவாங்க. ஆகவே வெரி கிரிட்டிக்கல். இப்போ லண்டன் ஏரியாலாம் அப்படி இல்லை, நீங்கள் விட்டு எடுக்கலாம். இப்போ ஒரு 2 பாடத்தை எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்த இதில் எக்ஸாமில் அடுத்தது எடுக்கலாம். அப்படி எல்லாம் இருக்குது சாய்ஸ். ஆகவே இப்போ ஒரு மேத்ஸோ பயோ படிக்க வர மாணவர் உண்மையாக ஒரு மேத்ஸ் படிக்கிற மாணவர் பேருமே அவருக்கு உடம்புல உண்மையாக கணிதத்தை இலகுவா செய்கிற டேலண்ட் இருக்கிற மாணவர்கள் தெரிவு செய்தால் அவங்க வந்து ஈஸியாக உயர் தேர்ச்சி பெறலாம். என்ஜினியரிங் அதில் போகிறதுக்கு வாய்ப்பு கூட. அதே நேரம் எவரேஜாக உள்ளவர்களும் தெரிவு செய்யலாம். ஆனால் இப்போ நீங்கள் மேத்ஸ் படிக்க வேணும் என்றால் உங்களுக்கு மேத்ஸ் சம்பந்தமான அறிவு, இப்போ சில மாணவர்கள் இருக்கிறாங்க, இப்போ மேத்ஸ் வந்து ஒரு கணக்கை சொல்லி கொடுத்தால் அவர் பார்த்த உடனே செய்வார். அது ஒருத்தர் பார்த்தால் அதே மாதிரி இன்னொரு கணக்கு. சிலவங்க இருக்கிறாங்கள அவர் கணக்கை வந்து ஒரு 2 தரம் செய்து பார்த்து தான் செய்வாங்க. சிலவங்க ஒரு கணக்கை 10 தரம் செய்து பார்த்த பிறகு தான் செய்யலாம். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்றால், உண்மையாக நீங்கள் அந்த பாடம் படிக்கிறதுக்கு, அதாவது அந்த பாடத்தில் லேசாக முன்னேறுவதற்கு தகுதியானவரான்றதை நீங்கள் தீர்மானிக்கணும். இப்போ நார்மலாக இப்போ மேத்ஸில் இப்போ உள்ள ஓலவெல்ல A எடுக்க வேணும், அதே சயின்ஸில் A எடுக்கணும் என்றால் கடைசி ஒரு 3 மாதம் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் டீச்சரை கூப்பிட்டு படித்தால் அவர் உங்களுக்கு பிளான் பண்ணி தருவார். இந்த செக்ஷன்ஸை படித்தால் எங்களுக்கு ஷுவராக மார்க்ஸ் எடுக்கலாம், வரைவுகள் அது இப்படி ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது. ஆகவே உண்மையாக 6ஆம் வகுப்பிலிருந்து A லெவல் வரையும் ஒரு சரியான மேத்ஸ் அறிவு இல்லாத ஒரு பிள்ளை கூட ஒரு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பை வந்து நாங்கள் ஒரு 11ஆம் வகுப்பில் ஒரு இண்டிவிஜுவல் சேரையோ ஒரு சேரை கொண்டு வந்து வச்சு படித்து எடுத்துடலாம். ஆனால் A லெவல்ல அப்படி எடுக்க முடியாது. எத்தனை இண்டிவிஜுவல் சார் எத்தனை கிளாஸுக்கு போனாலும் குறிப்பிட்ட மாணவருக்கு ஒரு திறமை வேணும். இதுக்காக நான் சொல்ல வரல எவரேஜான மாணவர்கள் வீக்கான மாணவர்கள் யாருமே மேத்ஸோ பயோவோ சாய்ஸ் பண்ண வேணாமண்டு.
அது அடுத்த கட்ட கதை. இப்போ நான் இது பேசிக்காக சொல்கிறது இது. இதை விட இப்போ நான் வந்து சார் ஒரு எவரேஜான ஸ்டூடெண்ட் தான், ஒரு சிஓ பிஓ தான் எடுக்கிற அளவில் இருக்குது, எனக்கு மேத்ஸ் படிக்கத்தான் விருப்பம். ஓகே, நீங்கள் மேத்ஸ் படிக்கலாம். என்னடா கவர்மெண்டில் வந்து ரூல்ஸ் வந்து சி இருந்தாலே நீங்கள் மேத்ஸ் பயோ படிக்கலாம். அது ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் வந்து அவங்களோட ஸ்கூல்ஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க. கட்டாயம் நீங்கள் ஒரு ஓ லெவலிருந்து ஏ லெவலுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகக்குள்ள அவர் சொல்லுவார் வந்து கட்டாயமே இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ரூல்ஸ் அப்படி இல்லை. இப்போ எந்த ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் தன்னால் ஹார்ட் ஒர்க் செய்ய இயலும், டெடிகேட் பண்ண இயலும், அர்ப்பணிப்போட படிக்க இயலும் என்றால் வீக்கானவராக இருந்தாலும் போய் படிக்கலாம். அல்லது ஒரு எவரேஜ் ஸ்டூடெண்ட், இப்போ நான் சொல்கிறது எளிதாக இப்போ ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் இன்ஜினியரிங் போக வேணும் என்று சொன்னால் அல்லது மெடிசின் போக வேணும் என்றால் அப்படியான மாணவர்கள் தெரிவு செய்தால் ஈஸியாக போகலாம். என்ன சரி, இப்போ பல மாணவர்கள் இப்போ வந்து 9A 8A 7A 6A இப்படி எடுத்த மாணவர்கள் பலர் வந்து இப்போ தங்களுக்கு இன்ட்ரெஸ்டான பாடம் பிரிவு வேறு ஒரு கலைத்துறையாக இருக்கலாம், அல்லது ஒரு வர்த்தகத்துறை, காமர்ஸ், ஆர்ட்ஸ், அதுகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சில பிள்ளைகள் இப்போ மேத்ஸ் படிக்க வருது, பயோ படிக்க வருது, அதுக்கு லோ படிக்கிறதுல நல்ல டோகட்டிவ், நல்ல இன்ட்ரெஸ்ட், ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கு பழைய காலத்தில். பட் இப்போ வந்து மேத்ஸ் பயோ படித்தாலும் நீங்கள் லோவுக்கு போகலாம் இப்படி. அல்லது வேறு ஒரு ஆர்கியாலஜி சம்பந்தமான ஒரு இது படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம், அல்லது ஒரு மியூசிக்கில் நான் வந்து இதாக வரணும், ஆனால் எனக்கு 9A அதால் வீட்டை பயோ படிக்க சொல்கிறாங்க. இப்படி என்று சொல்லி வந்த நிறைய மாணவர்கள் கடைசியில் மிக குறைவான ரிசல்ட்ஸ் எடுத்து வாழ்க்கையை தொலைத்து கொண்டு நிற்கதியாய் நிற்கிற நிலையும் இருக்குது. இப்போ எங்களோட சமூகம், எங்களோட தமிழ் சமூகம் குறிப்பாக இப்போ ஒரு பிள்ளை ஒரு 5A 6Aக்கு மேலேயோ எடுத்தால் கட்டாயம் நீ வந்து டாக்டர் இல்லாட்டி இன்ஜினியர் தான் என்ற கொள்கையில் தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போ நீங்கள் முதல் அந்த பிள்ளைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்ன்றதை கண்டறிய வேணும். அது பிள்ளைக்கும் தெரியாது, ஆசிரியருக்கும் தெரியாது, நான் சொல்வது போல யாருக்கும் தெரியாது. அதை கண்டறியும். அதை கண்டறிந்து அந்த துறையில் விட்டால் ஈவன் ஆர்ட்ஸ் எடுப்போமே, சரி நீங்கள் எல்லாம் ஆர்ட்ஸ் என்றால் இப்போ ஆர்ட்ஸில் நீங்கள் நினைக்கிறது ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயாச்சு, ஒரு டிகிரியை முடிச்சாச்சு, இது பிஏ வந்தாச்சு, ஒரு டீச்சராக போயாச்சு, டீச்சிங் இவ்வளோ. அப்படி இல்லை. நீங்கள் என்ன அப்படி நினைக்கிறீங்க? ஒரு பிள்ளை இப்போ வந்து ஒரு 7A எடுக்கிற பிள்ளை உண்டு, நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் டீமுக்கு விட்டால் அந்த பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கலாம், அடித்து டைரெக்டாக லெக்சராக போகலாம். ஒரு லெக்சராக போய் ஒரு டாக்டரேட் முடித்து நாளைக்கு ஒரு ப்ரொஃபஸராக வரலாம், அல்லது வேறு துறைகளுக்கு போகலாம். அப்படி யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த பிள்ளையை கொண்டு வந்து பயோவில் அல்லது மெட்ஸில் விட்டு கடைசியில் பார்த்தால் அந்த பிள்ளையை விட குறைய ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளை ஆர்ட்ஸ் படித்து அது வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் இதாக இருக்கும். இந்த பிள்ளை ஒரே ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கும் போட இயலாமல், ஒரு யூனிவர்சிட்டிக்கும் போக இயலாமல் நிற்கதியாகி நிற்கும். ஆகவே இந்த பாடங்கள் தெரிவு செய்கிறதுல மிகவும் தெளிவாக தெரிவு செய்ய வேணும். அதை வந்து இவால்வேட் பண்ண வேணும். இப்போ இந்த O level ரிசல்ட்ஸ் வர முதலேயே நிறைய பிள்ளைகள் இப்போ நீங்கள் போயிருப்பீங்க மேத்ஸ் பயோ கிளாஸஸ் அல்லது காமர்ஸ் ஆர்ட்ஸ் எல்லாத்துக்கும் போயிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் கொஞ்சம் இந்த பாடத்தை கொண்டு போகலாமா கொண்டு போக முடியாதான்றது இப்பயே தெரிஞ்சிருக்கும். அப்போ இப்போ நீங்கள் உண்மையாக வந்து வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு போய் மேலாதுன்னு சொன்னாலும், ஆனால் உங்கள்கிட்ட முயற்சி இருந்தால், உங்கள்கிட்ட ஒரு விடாமுயற்சியும் ஒரு ஆர்வமும் ஒரு செல்ஃப் ஸ்டடி, A லெவலில் செல்ஃப் ஸ்டடி கூட வேணும். நீங்கள் எந்த பெரிய ஃபேமஸான எந்த டீச்சர்கிட்ட 1200 பேர் வச்சு ஜூமில் படிப்பிக்கிற டீச்சர்ஸ் போனாலும், 5000 பேர் வச்சு படிப்பிக்கிற பெரிய டீச்சர்கிட்ட போனாலும், அல்ல இண்டிவிஜுவலாக படித்தாலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் செய்யாமல் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எடுக்க முடியாது. இப்போ கட்டிக்கார பிள்ளைகளுக்கும் இதுதான், விரைஜன பிள்ளைகளுக்கும் இதுதான் உண்மை. என்ன கட்டிக்கார பிள்ளைகள் என்று சொன்னால், இப்போ அந்த அவங்க கொஞ்சம் எளிதாக விளங்கிக் கொள்வாங்க. ஏன்னா அந்த விளங்கி கொண்டதை அப்புறம் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது உங்களோட ப்ராக்டிஸில் தான் இருக்குது. இப்போ நான் இப்போ உண்மையாக சொல்ல போனால், இப்போ எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் சிலவங்க பயோ படித்து ஓலெஃப் எடுத்துட்டு 1 இயரில் காமர்ஸ் படித்து
அடுத்த இதுக்கு மாறி 3 எடுத்து ஜெயவர்தனபுரைக்கு போய் இன்றைக்கு பெரிய அக்கௌண்டனாக இருக்கிறாங்க. இதே போல் ஆர்ட்ஸ் படித்த எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன், அவர் பயோவில் ஓலஃப் எடுத்துட்டு 6 மந்த்ஸில் ஆர்ட்ஸ் படித்து 3 எடுத்து இன்றைக்கு பெரிய லோயர், லீகல் அட்வைசராக இருக்கிறார். சரியா? சப்போஸ் அவர் தொடர்ந்து பயோவை படிச்சிருந்தாருண்டா அடுத்த முறை ஒரு எஸ், அதுக்கு அடுத்த முறை 2 எஸ் எடுத்திருப்பார். ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிடாது, ஏதோ நிற்கதையாய் நின்றுருப்பார். ஆகவே அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வேணும். இதுக்காக நான் மற்ற பாடங்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் உண்மையை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆஸ் அன் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக விளங்கப்படுத்துகிறேன். இப்போ என்னென்றால், இப்போ உண்மையாக நாங்கள் இப்போ ஒரு மேத்ஸ் அது பயோ ஒரு படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் அதில் வர கேள்வி நீங்கள் படிக்கிறது டைரெக்டாக வராது. நீங்கள் படிக்கிறத வச்சு அப்ளை பண்ணி புதுசாக செய்யக்கூடிய மாதிரி தான் வரும். ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்துக்கொண்டார். ஆனால் இப்போ ஆர்ட்ஸில் எடுங்களேன், ஆர்ட்ஸில் ஹிஸ்ட்ரின்னு ஒரு பாடம் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் ஒரு வரலாறுன்னு, அந்த வரலாறு எப்பயும் மாறாத பாடம் தானே, மாறாதது தானே. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு விஜயன் இத்தனையாம் ஆண்டு இலங்கைக்கு வந்தான், அந்த ஆண்டில் மாற்றம் இருக்குமா? இல்லை. என்ன மாறாதானே. நம்ம அவங்க சொல்லுவாங்க, இப்போ ஒரு ஹிந்துசம் பேப்பர், அதாவது சைவ சமயம் காட்சியில் அந்த இதை எடுத்து பார்த்தால் அதில் சைவ சமயத்துக்கு தொண்டாற்றிய 4 நாயன்மாரின் பற்றி விளக்குக என்ற ஒரு கேள்வி ஏலவல் நான் பார்த்தேன். இப்போ இப்படியான கேள்விகள் உங்களுக்கு ஒரு எழுதக்கூடிய திறமையும் ஒரு விளக்கக்கூடிய திறமையும் இருந்தால் உங்களுக்கு செய்யலாம். ஆனால் இங்கே மேத்ஸ்லேயோ பயோவிலையோ நீங்கள் இப்படி மெமரைஸ் பண்ணிட்டோ அல்லது இப்படி தெரிஞ்ச விடயத்தை நேரடியாக அப்ளை பண்ண முடியாது. அவடத்துல தான் உங்களுக்கு ஒரு டேலண்ட் வேணும். டேலண்ட் வேணும்னா நீங்கள் படிக்கிறது இப்போ பழைய காலத்தில் ஒரு 2000க்கு முதல் சில போல தியரிகள் கேட்பாங்க, ரைட்டாக ஒரு டெஃபினிஷன்ஸ், ஒரு நியூட்டனின் இயக்க விதிகளை கூறுகண்டு போட்டு. இப்போ அப்படியே ஒரு மெமரைஸ் தியரியும் ஃபிசிக்ஸ் பேப்பரை பொறுத்தவரையில் கேட்க மாட்டாங்க, எல்லாம் அப்ளிகேஷன் வைஸ். அப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், நீங்கள் உண்மையாக உங்களுக்கு படித்து கொண்டிருக்கக்குள்ள தெரியும், எனக்கு இதை கஷ்டமாக இருக்கு, கொண்டு போகலாம் என்று சொன்னால், இனிமேல் என்னால் முயற்சியும் செய்யலாம். அதாவது கஷ்டமாக இருந்தாலும் முயற்சி செய்து வெல்லலாம். பல மாணவர்கள் முயற்சி செய்து வென்றிருக்கிறாங்க. ஒரே 2 எடுத்த மாணவர் குழந்தைக்கு இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸாக இருக்காங்க எத்தனையோ பேர். இப்போ எனக்கு தெரிந்த எனது நண்பன் ஒரு வகுப்பில் ஓலவெல்ல ஒரு 32 பேர் இருந்தால் 28ஆவது பிள்ளையாக தான் வருவார். ஏலெவலுக்கு வந்தார். ஏலெவலுக்கு வந்த உடனே அவர் என்ன செய்தார், 2 கெமிஸ்ட்ரியை நல்லா பிடித்து கொண்டார். மேத்ஸ் படித்தவர் கெமிஸ்ட்ரியை பிடித்துட்டு ஃபர்ஸ்ட் ஷையில் ஒரு ரிசல்ட்ஸ், ஒரு நல்ல 3CO அப்படி ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தார். அப்புறம் செகண்ட் ஷையில் 2AB எடுத்தார். அவர் பேராதனிக்கு இன்ஜினியரிங் போய் இன்றைக்கு அவர் ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கிறார். அப்படியும் இருக்குது. அது அவங்களோட முயற்சியில் தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது என்னன்னா பொதுவானது. இப்போ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு முயற்சியும் எடுக்க முடியாது, நான் இப்படி தான் படிப்பேன், நான் எனக்கு ரிசல்ட்ஸ் வரணும்னா அப்போ வராது. என்ன அப்போ அதுதான் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்டை தெரிவு செய்யக்குள்ள நல்லா ஆராய்ந்து தெரிவு செய்யணும். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், ஒரு சகோதர மொழியினம். அப்போ அவரை நான் ஒரு நாள் சந்தித்து கதைக்கக்குள்ள, அவர் கான்ஸ்டபிளாக இருக்கிறார். அவர் ஒரு 2004 A-level எடுத்திருக்கிறார். அவர் அம்பாரு. அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களோட இது என்னது, நீங்கள் என்ன படித்தீங்கள் அப்படி இப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் பயோ படித்தேன், எனக்கு 7A-3B இருந்தது ஒரு வேலை. ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலி, விவசாயம், வயல் அதுகள் தான் செய்கிறது. சகோதரங்கள் 6-7 பேர் ஃபேமிலியில். இப்போ நான் ஸ்கூலும் ஒவ்வொரு கிளாஸுக்கு மட்டும்தான் போகிறது, ஹோல் கிளாஸ். முதலாவது தரம் எனக்கு ஓலஃப் தான் எனக்கு பயம் உண்டாலே என்னென்னு தெரியாது. அப்பா அம்மா எல்லாம் படிக்கல, நான் படித்தா பயம் உண்டாலே என்னென்னு தெரியாது. ஒரு தரம் ஓலஃப் வந்தது. 2வது தரம் எடுத்தேன், OS வந்தது. 3வது தரம் எடுக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை, என்னடா பொருளாதார பிரச்சனை. அதால் நான் போலீஸுக்கு போட்டு அந்த டைமில் ஓலவலோடையே கான்ஸ்டபிளாகவே இருக்கேன். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு வரையும் கான்ஸ்டபிளாக இருக்கேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் படாரெண்டு இது நீங்கள் போலீஸாக வேலை செய்திருக்கக்குள்ள ஆர்ட்ஸ்லேயாவது எடுத்து எவ்வளோ நிரப்பியிருக்கலாமேண்டு.
அதுக்கு நான் ட்ரை பண்ணேன். நான் வேலைகள் டியூட்டிகளோடு எனக்கு இல்லாமல் போயிட்டு டைம் பிரச்சனைகள் இதுகள் அப்படி என்று சொன்னேன். இதால் வந்து அவருக்கு அந்த கான்ஸ்டபிள் இருந்து மேலுக்கு போயிடாது. அதே நேரம் அவரே சொல்கிறார், அவரோட படித்த ஒரு நண்பர் ஓலெவல் முதலாவது தரம் ஃபெயில் பண்ணவர், 2வது தரம் எடுத்து அப்புறம் ஆர்ட்ஸ் எடுத்து, அவர் ஒரு ஆர்ட்ஸில் ஒரு 3 CU எடுத்து அவர் எஸ்ஐயா போய் இப்போ வந்து அப்புறம் ஏதோ GAQ ஏதோ டிகிரி எல்லாம் செய்து அவர் இப்போ பெரிய போஸ்ட்டில் இருக்கிறார். ஒரு ASP ரேஞ்சுக்கு போயிட்டார். அப்போ அந்த வித்தியாசம் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அப்போ இவர் சொன்னார், எனக்கு உண்மையாக மன உளைச்சலாக இருக்கேன். நான் வந்து ஒரு 7A3B எடுத்து நான் இப்போ பாருங்கள் இன்னும் கான்ஸ்டபிளாக இருக்கேன். பட் ஆர்ட்ஸ் படித்து வந்தவங்க எல்லாம் இப்படி போயிட்டாங்க. நான் அந்த லேசான வழி என்று நான் சொல்ல வந்தேன். அவர் சொல்கிறார், இப்போ ஆர்ட்ஸ் படிச்சிருந்தால் நானும் எடுத்திருப்பேன், நான் யூனிவர்சிட்டி போயிருக்கலாம். என்னென்னா எனக்கு வந்து அந்த சிங்களம் அவங்களோட இந்த பாடங்கள் அந்த தியரட்டிக்கலான ஹிஸ்ட்ரி இதில் எல்லாம் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ எங்களோட சார் மாதிரி தான் விட இல்லை ஸ்கூலில் அப்படி. அப்போ இதே போல் பல கதைகள் இருக்குது. அப்போ மாணவர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல ஆராய்ந்து இதை வந்து தெரிவு செய்து படிக்க வேண்டும். அதுக்காக நான் வந்து இப்போ உங்களை வந்து இப்போ இந்த நீங்கள் இப்போ A-லெவலில் மேத்ஸ் பயோ படிக்க வர மாணவர்களை வந்து நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு விடாமுயற்சி இருந்தால் நீங்கள் படிக்கலாம் என்ன. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு மெட்ஸோ பயோ படிக்கிறதுக்கு ஃபுல் சூட்டபிளான ஆளாக இருந்தால் லேசாக முதலாவது தரத்தோடைய நீங்கள் என்டர் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போய் அது மேலுக்கு குயிக்காக போயிடலாம் என்ன. அதனால் நீங்கள் இந்த பாடங்களை படிக்கக்குள்ள மிகவும் யோசித்து முடிவெடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா மேத்ஸ் படித்தால் முதலாவது என்ஜினியரிங் E1 என்ன, அதில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் இப்படி இருக்குது. பல நீங்கள் யூனிவர்சிட்டி அந்த கைட் புக்கை பார்த்தா தெரியும். அடுத்தது E2 என்ன இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, ரிசோர்ஸ் அதுக்கப்புறம் QS, அதுக்கப்புறம் IT இருக்குது, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இப்படி வந்து பிறகு அதில் உங்களோட ஆர்கிடெக்சர் எல்லாம் வரும். அதில் எல்லாம் இப்படி வந்து பிறகு உங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் என்ன கடைசியில் உங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு கீழுக்கு தான் காலேஜ் இருக்குது. காலேஜ்னா உங்களோட O-லெவல் டீச்சர்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ் முடித்து வரவங்க உங்களோட A-லெவல் டீச்சர்ஸ் என்ன. இதே போல் பயோவில் பார்த்தீங்கன்னா பயோவில் வந்து MBBS, டென்டல், வெட்னரி, மாலிகுலர் பயாலஜி இப்படி வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் ஆர்டரில் வந்து. அதே போல் அங்கேயும் வந்து பயோ சயின்ஸ் கடைசியில் காலேஜ் இருக்குது, இப்படி இருக்குது. அதில் அந்த காலேஜுக்கு கிட்ட தான் நர்சிங், டிப்ளமா நர்சிங்கும் இருக்குது. ஆகவே இப்போ நீங்கள் வந்து முதல் ஒரு A-லெவலில் படிக்க போகிற மாணவர்கள் படிக்கிறதுக்கு தொடங்க முதலே இந்த யூனிவர்சிட்டி கைட் புக்கெல்லாம் எடுத்து பார்க்க வேண்டும். என்ன கோர்ஸ் இருக்குது, எப்படி செட் ஸ்கோர் வருது. இப்போ செட் ஸ்கோர் நார்மலாக நீங்கள் மெடிசன் எல்லாம் போகிறோம்னா 2.something என்ன 2க்கு மேலே எடுக்கணும். ஏன்னா -3 +3 வரையும் தான் செட் ஸ்கோர் இருக்குது. இப்போ நார்மலாக 2.32 அப்படி கிளம்பு மெடிசன் எல்லாம் போகுது என்ன. அதே மாதிரி இப்போ மொரட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் 2.013 அப்படி சம்திங் அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் யூனிவர்சிட்டி புக்கை பார்த்தா தெரிவு செய்யலாம், இதை பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம். அப்போ நான் என்னென்னா நீங்கள் ஒரு தெளிவான முடிவை எடுத்து உங்களோட ஸ்ட்ரீமை தெரிவு செய்யலாம். பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த புதுசாக டெக்னாலஜி ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்போ நீங்கள் அதையும் படிக்கலாம். இயலாத மாணவர்கள் என்று நான் சொல்ல வாரது என்றால் உங்களுக்கு இப்போ பயோமேத்ஸை விட டெக்னாலஜி கொஞ்சம் எளிதாக படிக்கலாம். ஏனென்றால் இப்போ மேத்ஸ் படித்து O-லெவல் எடுத்த மாணவர் சிலர் டெக்னாலஜிக்கு மாறி அதில் யூனிவர்சிட்டி போய் படிக்கிறாங்க என்ன. அப்போ அதில் வந்து அந்த வித்தியாசம் தெரியுது தானே என்ன. அப்போ இதை விட அது இப்போ நான் ஒரு கற்பித்த ஒரு மாணவி கூட என்ன பிரச்சனை என்றால் அவருக்கு வந்து அவர் மேத்ஸ் படித்தாலும் சுய ஊக்கமும் இல்லை. அந்த பாடத்தில் ஒரு மேத்ஸ் எல்லா கிளாஸுக்கும் போவார், ஃபுல்லாக காலையிலேருந்து பின்னிரம்புற என் கிளாஸ் போவார், 2 கிளாஸ் 3 கிளாஸ் என்று போயிட்டு வந்து வீட்டில் நிறுத்த கொள்வார். இப்படி இருந்து கடைசியாக O-லெவல் எடுத்து இப்போ டெக்னாலஜி மாதிரி படிக்கலாம். அப்போ நான் சொன்னேன், இப்போ நீங்கள் டெக்னாலஜியோ என்ன பாடம் படித்தாலும் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வீட்டை வந்து நித்திர கொண்டு
வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது அப்படின்ட்டு. இல்லை சார் நான் இப்போ மாறிட்டேன் என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு இந்த அதை படித்து போட்டு இப்போ டெக்னாலஜிக்கு மாறினதால எனக்கு இது லேஸாக இருக்குது, அதை விட இதில் லோட் வந்து எனக்கு குறைவு மாதிரி தெரியுது, இப்போ நான் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறேன் சார், நான் கட்டாயம் யூனிவர்சிட்டிக்கு போயிடுறேன், நான் 1 வருஷத்துலேயே படித்து எக்ஸாம் எடுப்ப வேண்டி இருக்கேன் சார் ப்ரைவேட்டாக போட்டேன்னு சொல்லி. அப்போ இப்படி இருக்குது. மற்றது இப்போ நீங்கள் படிக்கிற கோர்சஸ் கூடுதலாக வந்து தியரி பேசிஸான இல்லாமல் டெக்னாலஜி சம்மந்தமான, அதாவது தொழில்நுட்பவியல் சம்மந்தமான இதுகளை படிச்சிங்கன்னா தொழில் வாய்ப்பு கூட இருக்குது. என்னென்னா இப்போ வந்து உலகத்தில் வந்து டெக்னாலஜிக்கு தான் முதலிடம் இருக்குதுன்னு ஏதாவது என்ன ரொம்ப காமன் டிகிரிஸை விட்டுட்டு நீங்கள் அந்த டெக்னாலஜி சைடில் படித்தா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நான் என்னென்றால் இந்த வீடியோ யாரையும் புண்படுத்துறதுக்கோ அல்லது வேறு எந்த ஸ்ட்ரீமையும் நான் வந்து கொச்சப்படுத்துறதுக்காகவோ போடவில்லை. உண்மையை நான் படத்தில் கதைத்திருக்கிறேன். என்னென்னா மாணவர்களுக்கு இப்படியான வீடியோ மிகவும் முக்கியமானது என்று நான் எண்ணியதால் போட்டிருக்கிறேன். இது சம்பந்தமான எதுவும் டவுட் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.